வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக ஒரு புதிய அறிவிப்பு மற்றும் முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருடம் 2025க்கான புதிய பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா சேர்க்கிற பணியில் இப்போ தமிழக அரசுலேருந்து தீவிரமாக பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுவாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு சார்பாக ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. ஸோ ஒருவேளை நிராகரிக்கப்பட்டவர்கள் அடுத்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு எப்படி மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு குட் நியூஸ் வந்துவிட்டது. புதிய விண்ணப்பங்களை அரசு பரிசீலிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பஞ்சாயத்து வாரியாக பெண்கள் புதிதாக கொடுத்த விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை இறுதி செய்யும் பணி நடந்து வருகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த மகளிர் உரிமை தொகையை மாதம் 1000 ரூபாங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அவரின் இந்த அறிவிப்பு பெண்களுக்கு மிகப்பெரிய தீபாவளி பரிசாக அமைந்து விட்டது அப்படிங்கக்கூடிய தகவல் இதில் மென்ஷன் ஆயிருக்குது. அதே நேரத்தில் புதிதாக விண்ணப்பித்து தங்களை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மத்தியிலும் எழலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது என்னவென்றால் புதிய விண்ணப்பதாரர்களில் மகளிர் உரிமை தொகை பெற தகுதிகள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படுபவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு அறிவிக்கும். என்ன காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த காரணம் உண்மையில்லை என நீங்கள் நினைத்தால் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். இதற்காகவே குறிப்பிட்ட கால அவகாசத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியான பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் நிராகரிக்கப்பட்டு விட்டதோ என பெண்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு அரசு மீண்டும் இன்னொரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டதுன்னா எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் தகுதி உள்ள நபராக இருந்தாலும் மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ இதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் அறிவிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முழுமையான அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.